ஹலோ நண்பர்களா, சகோதரிகளா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? தேர்தல் பயங்கர சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரங்க தனியாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு மிஷினை வச்சு பக்காவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் திமுக ஜெயிக்க வச்சா பிஜேபி வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஜெயிக்க வச்சா காங்கிரஸ் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. கீழே உள்ளவங்களுக்கு மேலே உள்ளவங்க யார் வந்தாலும், காங்கிரஸ் கீழே உள்ளவங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு யார் வந்தாலும் சிவப்பு கம்பளம் போட்டு வர வைப்பாங்க. ஏன்னா நம்ம சமூக காலம் இடையில கொஞ்ச காலம் பார்த்துட்டு தான் இருக்கும். மேடையில் தான் பேசுவாங்க, நாங்கள் அவங்கள எதுக்குறோம், செய்கிறோம், விடமாட்டோம், போக மாட்டோம் சொல்லுவாங்க. ஆனால் சிவப்பு கம்பளம் போட்டு வர வச்சு பூங்கொத்தை கொடுத்து வர வச்சுருவாங்க. அவங்களுக்கு காரியம் ஆகணும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் பாதிக்க போகிறது யார்? நடுத்தரவாதிகளும் ஏழை மக்களும் சிறுபான்மை மக்களும் பாதிக்க போகிறாங்க. புரியுதா? ஆனால் அவங்களுக்கு பதவி வந்துடும், ஓட்டு கிடச்சிரும், பதவி கிடச்சிரும். பிஜேபி இருக்கிறதுனால மேடைக்கு மேடை எதுக்குறாங்களா, ஓட்டு கிடச்சிரும். அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் சரி, பிஜேபி எதுக்குறாங்களா, ஓட்டு கிடச்சிரும் அவங்களுக்கு. ஆக மொத்தத்தில் எம்பி சீட்டு கிடச்சிரும் அவங்களுக்கு. ஆனால் அதில் அடிமையாக இருக்க போகிறது யார்? நம்ம தான். அது மக்கள் புரிய மாட்டேங்குது. மேலே யார் ஜெயித்தாலும் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒன்று தான், சிவப்பு கம்பளம் போட்டு வர வைப்பாங்க. பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். இது ஆர்எஸ்எஸ் சாதாரண நினைக்காதீங்க. ஆர்எஸ்எஸ் தொலைநோக்கு பார்வை வேணும். ஆர்எஸ்எஸ் ஜெயிக்கணுண்டா இஎம் மிஷினை வச்சு தேர்தல் ஆணையத்தை வச்சு கண்டிப்பாக வருவாங்க. பாருங்க. ஓகே.